Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து தொலைச்சிருக்க கூடாது. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடுச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி மத்தியானம் இவ தூங்குற நேரமா பார்த்து வந்திருக்கலாம். தேவையில்லாம இப்போ வந்து மாட்டிக்கிட்டோமே. இவ பார்த்து அசிங்கமாயிடுமே. என்ன பண்றது? ஏதோ ஒரு வேலை பாக்கி இருக்கே. இங்க நடக்கிற விஷயத்த அப்பப்ப அப்டேட் பண்ண சொல்லி மாயா சொல்லிருக்கால. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடுவோம். யாருக்கும் கால் பண்றா. இங்க வந்து மாட்டினதுக்கு ஒரு விஷயமாவது கண்டுபிடிப்போம். யாருகிட்ட என்ன பேசுறான்னு தெரிஞ்சுப்போம். அண்ணி இங்கதான் ஒளிஞ்சிருக்காங்களா? என் நடவடிக்கைய கண்காணிக்கிறாங்க. நான் யாருக்கு போன் பண்றேன், என்ன பண்றேன்னு கவனிக்கிறாங்க. அந்த இனியாதான் கவனிக்க சொல்லிருப்பா. ராஸ்கல், மனசுல பெரிய உளவாளின்னு நினைப்பு. ஹேய், நான் உனக்கு மேலடி. இப்ப பாரு. ஹலோ, சொல்லமுது. என்னையா, நல்லா இருக்கியா? சேது கிட்ட தான் பேசுறாளா? நான் நல்லா தான் இருக்கேன். என்ன திடீர்னு? 2 நாளா உன் ஞாபகமாவும் ஸ்வேதா ஞாபகமாவே இருந்துச்சு. அதான் கால் பண்ண. எங்க ஞாபகம் வந்துச்சா? நீ அப்படிலாம் நினைக்கிற ஆள் இல்லையே. என்ன திடீர் பாசம்? இந்த ஆள் ஒருத்தன் தேவையில்லாம பேசிக்கிட்டு. அம்மா, ஸ்வேதா வீட்ல இருக்காளா இல்லையா? இங்க பாரு, எனக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. அண்ணனும் அண்ணியும் ரொம்ப தங்கமானவங்க. என்ன மன்னிச்சு ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. ஏய், என்ன நீ போன் பண்ணி சம்பந்தம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இப்ப எதுக்கு இந்த கதையெல்லாம் சொல்ற? நான் முன்னாடி நிறைய தப்பு பண்ணிருக்கேன். அந்த கோவம் தான் எல்லாருக்கும் முதல்ல இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாமே சரியாயிடுச்சு. நானும் என்னோட கெட்ட புத்தி எல்லாத்தையும் விட்டு ஒழிச்சிட்டேன். ஓ, நீ பேசுறத யாராவது கேக்குறாங்களா? அவங்க முன்னாடி சீன் போடுறியா? சரி சரி, பேசு பேசு பேசு. ஆமாயா, எங்கேயுமே நாம நடந்துக்கிறதுல தான் இருக்கு. அப்புறம் யானி நல்லா இருக்கா. நானும் அவளை நல்லபடியா பாத்துக்கிறேன். நானும் எவ்வளவு புத்தி கிட்டு போய் அவளுக்கு எவ்வளவு கெடுதல் எல்லாம் பண்ண. ஆனா இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் தான் இங்க இருக்கிறவங்களோட மதிப்பே தெரியுது. அதனால ஐயோ, இனிமே இந்த ஜென்மத்துல யாருக்குமே எந்த கெடுதலுமே பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். நீங்க எப்படி பேசுற? அப்புறம் யானி கர்ப்பமா இருக்கிறதுனால அண்ணனும் அண்ணியும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத்தை எங்க போனாங்க? ஆளை காணோம். அத்தை, அத்தை, அத்தை. சரியா, யானி வந்திருக்கா. ரொம்ப நல்ல பொண்ணு. நான் உசிரியே விட்டுருவா. சரி, நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன், நீ வை. ஹலோ ஹலோ ஹலோ. என்னமோ பிளான் பண்றா. என்னம்மா? சித்தி, அத்தை இந்த பக்கம் வந்தாங்களா? இல்லையே, அண்ணி இங்க வரலையே. அண்ணி எதுக்கு இங்கெல்லாம் வர போறாங்க? இல்லையே, நான் பார்த்தேனே, உங்க ரூம் பக்கம் தான் வந்தாங்க.
ஐயோ 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 கடவுளே, இவ வேற நேரம் கட்ட நேரத்துல வந்து மாட்டி விட்டுருவா போல இருக்கே. அப்படியா? இல்லையே, இங்க வரலையே. இல்லையா? அத்தை, அத்தையா? எங்க? அங்க. அதோ அங்கதான் இருக்காங்க அத்தை. அத்தை, கடவுளே, அத்தை, அத்தை, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யாழினி, நான் உங்களை அங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன். அப்படியா? அது அது வந்து நம்ம விக்ரம் டிபார்ட்மெண்ட் ஃபைல இந்த ரூம்ல எங்கேயோ வச்சுட்டேன்னு சொன்னா அதான் தேடிட்டு இருந்தேன். காணோம். அதான் தேடிட்டு இருக்கேன். அவ ஃபைல எங்கேயோ வச்சுட்டு என்ன தேட சொல்றான். நான் எங்க போய் தேடுறது சொல்லு. ஐயோ, இவனுக்கு ஃபைல் தேடி கொடுத்தே. ஐயோ, ஆயுஸ் எல்லாம் போயிடும் போல இருக்கு. ஐயோ அண்ணி, நீங்க ஃபைல தேடி வரல. நான் என்ன பேசுறேன், யார்கிட்ட பேசுறேன்னு பார்க்க தானே வந்தீங்க. என்ன? நான் ஒண்ணு? ஐயோ, நான் எதுக்கு மத்தவங்க என்ன பேசுறாங்க, யார்கிட்ட பேசுறாங்கன்னு நான் எதுக்கு கவனிக்கணும்? அதெல்லாம் சீச்சி சீச்சி, கெட்ட குணம் அதெல்லாம். நீயா சொல்லிருப்பா, நீங்களா எதுக்கு வருவீங்க? இல்ல முதா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல நீ, நான் தப்பு பண்ணிருக்கேன். அதனால நீங்க என்ன சந்தேகப்படுறது சரிதான். நான் தெரிஞ்சிட்டேன்னு கொஞ்ச நாள்ல உங்களுக்கே தெரியும். அது வரைக்கும் தானே என்ன இப்படி எல்லாம் சந்தேகப்படுவீங்க. பரவாயில்ல நீ, நான் பொறுத்துக்கிறேன். ஐயோ, நீ அழாதம்மா. நான் உன்னை சந்தேகம் எல்லாம் படல. நீ சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. சரியா? எதுக்கு இப்ப வந்த? வெளிய போ, போய் படுத்து தூங்கு போ. அத்தை, நல்ல நேரம் பார்த்து. ஐயோ, என்ன அத்தை? கதவை மூடிக்கமா? நானே மூடிக்கிறேன். என்னாச்சு அத்தை? கொஞ்சம் மாச்சும் புத்தி இருக்கா உனக்கு? நான் என்ன? உனக்காக போய் தானே அந்த ரூம்ல நான் மாட்டிக்கிட்டேன். ஐயோ, நீயே வந்து காட்டி கொடுக்கற. அறிவு கட்டவளே. வலிக்குது அத்தை. ஷோ, வலிச்சிருச்சா? பேசாம வா, எல்லாத்தையும் சொதப்பிட்ட. வா. நானே ஒரு ஃப்ராடு, என்கிட்டயும் உங்க வேலையை காட்டுறீங்களா? அமுதாவ கொக்கா. குட் மார்னிங் மார்னிங்க்கா. குட் மார்னிங். பரவாயில்லையே, எல்லாருமே கரெக்ட் டைமுக்கு வந்துட்டீங்க. உட்காருங்க உட்காருங்க. சரிங்கக்கா. என்ன கேர்ள்ஸ், நான் சொல்லி கொடுக்கிற மேக்ஸ் எல்லாம் புரியுதா? இவ்வளவு நாள் கணக்கா மனப்பாடம் பண்ணி தான் நாங்க மார்க்கே எடுத்தோம். இப்போதான் மேக்ஸ்னா என்னன்னே புரியுதுக்கா. வெரி குட். நீங்க ரெண்டு பேரும் எப்படி? நீங்க தானே நியூ அட்மிஷன். நான் நடத்துறது உங்களுக்கு புரியுதா? சூப்பரா புரியுதுக்கா. மேக்ஸ்னாலே கஷ்டம், இந்த ஜென்மத்துல நமக்கு வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எனக்கும் அப்படிதான்க்கா. இப்ப மேக்ஸ் தான் ஈஸியான சப்ஜெக்ட்னு தோணுது. இதே மாதிரி நீங்க நடத்துனீங்கன்னா போதும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நாங்க எல்லாருமே ஃபுல் மார்க் வாங்கிடுவோம். உங்க கிளாஸ் ரொம்ப ஜாலியா இருக்குக்கா. கிளாஸ் ஜாலியா இருந்தாலும் நான் ஜாலியா இருக்க மாட்டேன். ஹோம்வொர்க் மட்டும் பண்ணல, டெஸ்ட்ல எல்லாம் நல்ல மார்க் எடுக்கலன்னு வைங்க, பிச்சு போடுவேன் பாத்துக்கோங்க. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான டீச்சர், புரியுதா? என்கிட்ட வா, இவங்கள பார்த்தா அப்படி தெரியலையே. என்ன சிரிப்பு? பிச்சு போடுவேன் பிச்சு. ஒழுங்கா படிக்கணும், புரியுதா? சரி, இப்ப நாம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? குவாண்டிட்டி ஈக்குவேஷன் பார்க்கணும்க்கா. ஓகே, உங்க புக்ஸ்ல இருக்குல்ல? எடுத்தாச்சுக்கா. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா என்னன்னா,
ஏடா, உனக்கு எவ்வளவு திமிர, எவ்வளவு ஒருத்தர் டியூஷன் எடுக்கிறேன்னு சொன்னாலும் இவன் ஏதோ பெரிய மனுஷன் மாதிரி அவகிட்ட போய் என் மச்சனிச்சை சேர்த்துட்டு வந்திருக்கானா? ஏண்டா, என்ன கேட்காம அவளை எங்கேயும் கூட்டு போகலான்னு சொல்லிருக்கல? என்ன விட உனக்கு என்னடா மேல அவ்வளோ ஆக்குற? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். அவளுக்கு நான் மாமனா இல்ல நீ மாமனா? ஏய், காது உண்ணா திவ்யா அக்கா தான் நல்லா படிக்கணும், யாரா நல்ல டீச்சரா இருந்தா சொல்லுன்னு கேட்டுச்சு. இனி அக்கா நல்லவங்க, நல்லா படிச்சிருக்காங்க, அதனால தான் நான் அவங்க கிட்ட போய் கேட்டேன். ஃபீஸே வாங்காம சொல்லி தரேன்னு சொன்னாங்க, அது ஏன் என்ன போட்டு அடிக்கிறீங்க? ஏய், திவ்யா சொன்னா உனக்கு எங்கடா போச்சு புத்தி? போட்டானா? ஏன் மச்சினிச்சிய படிக்க வைக்கிறதும் படிக்க வைக்காததும் ஏன் இஷ்டம். அவ ஸ்கூலுக்கு போறதே எனக்கு பிடிக்கலன்னு இருக்கேன். இதுல டியூஷனுக்கு வேற கொண்டு போய் சேர்த்து விட்டுருக்கல நீ. தோலை உரிச்சிருவேன். ஏய் சொல்றா, ஏண்டா அவ என்ன படிச்சு பெரிய கலெக்டர் ஆக போறாளா? ஒழுங்கா அவளை சேர்த்து விட்ட டியூஷன் எங்கன்னு காட்டுற இல்ல மாவனே அடி. காட்டு வா, பெரிய மனுஷன் நினைப்பு. இந்த பக்கமாடா இல்ல இந்த பக்கமா? இதானா அந்த டியூஷன் சென்டர்? இனியா டியூஷன் சென்டரா? இது ஒரு டியூஷன் சென்டர், இதுக்கு ஒரு போர்டா? உள்ளதான் கிளாஸ் எடுக்கிறாங்களா? ஆமாண்ணா, அங்க போய்லாம் கலாட்டா பண்ணாதண்ணா, அந்த அக்கா ரொம்ப அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, வாய் மூடு. அவளுக்கு பொழுது போலனா ஸ்கூல்ல போய் வேலை செய்ய சொல்லு. அதை விட்டுட்டு அவ டியூஷன் எடுக்கிறது ஏன் விட்டு பொண்ணு தான் கிடைச்சதா? இப்ப அவளை என்ன பண்றேன்னு பாரு. வா வா வா, பெரிய மனுஷன். ஏடா விட இதா இங்கதானே பாடா. ஏய் கிளாஸ் நிறுத்து. மாமா எதுக்கு இங்க வந்தாரு? யார் நீங்க? யாருடா? எழுதுனவன் ஏட்ட கெடுத்தான், படிச்ச பாட்டை கெடுத்தாங்கிற மாதிரி படிச்ச மெதப்புல பாடம் எடுத்துட்டு இருக்கியா? நீ பாடம் எடுத்ததெல்லாம் போதும், முதல்ல எங்க வீட்டு பொண்ணு அனுப்பி வை. ஹலோ, யார் நீங்க? யார் உங்க வீட்டு பொண்ணு? அக்கா, இவர் திவ்யாவோட மாமாக்கா. ஏய் இருடா, நீ என்ன சொல்றது? நான் சொல்லிக்க மாட்டேனா? நான் திவ்யாவோட அக்கா கோமதி கழுத்துல தாலி கட்டின புருஷன். அது மட்டும் இல்ல, இவளையும் இவ அக்காவையும் வீட்டுல உட்கார வச்சு சோறு போட்டுக்கிட்டு இருக்கேன். இவளையும் இந்த வருஷத்தோட படிப்பு நீ படிப்புட்டு ஏதாவது வேலைக்கு அனுப்பி காசு சம்பாதிக்கலான்னு பார்த்தா என்னமோ இங்க வந்து படிச்சு பெரிய கலெக்டர் ஆக்கிற மாதிரி உட்கார வச்சிருக்க. இங்க பார், இனி ஒரு நிமிஷம் கூட இவங்க இருக்க கூடாது. அனுப்பு இவள, அனுப்பு பாடி. ஏய், உன்னை வீட்டுல துணி துவைச்சு போட சொன்னா இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க நீ? வாடி வீட்டுக்க. திவ்யா, யார் இது? நிஜமாவே உன் மாமா தானா? ஆமாங்கக்கா, என் அக்கா வீட்டுக்காரருக்கா. ஏய், அதென்ன உங்க அக்கா வீட்டுக்காரரு? ஏன் மாமான்னு சொல்ல மாட்டீங்களோ? உனக்கு சோறு போடுறது நான், என் மாமானு கூப்பிடுறதுக்கு வாய் கூசுதோ? மிஸ்டர், இது என்னோட வீடு, நான் கிளாஸ் எடுக்கிற இடம். இங்க வந்து இப்படிலாம் தகராறு பண்ண கூடாது. இந்த வேலையெல்லாம் நீங்க போய் உங்க ஏரியால வச்சுக்கோங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. ஏய், எனக்கே ரூல் சொல்றியா? இங்க பார், என்னால யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. எங்க என்ன? ஏய், நீ வா. உங்க அக்கா வேலைக்கு போறாள், நீயும் வேலைக்கு போய் 4 காசு சம்பாரிச்சு என் கையில கொண்டாந்து கொடுக்கணும். அதுதான் குடும்பத்துக்கு நல்லது. இங்க வந்து உட்காந்துக்கிட்டீங்கன்னா யாரு வீட்டை பாத்துக்கிறது, யாரு சம்பாதிக்கிறது? வா. மிஸ்டர், அக்கா, இவர் பேர் மூர்த்தி. இவர் எதுக்கு மிஸ்டர்னு கூப்பிடுறீங்க? அந்த அளவுக்குலாம் தகுதி இல்லக்கா, சும்மா பேரை சொல்லியே கூப்பிடுங்க. ஏய், இங்க பாருங்க மூர்த்தி, திவ்யா நல்லா படிக்கிற பொண்ணு. மேத்ஸ் மட்டும் தான் அவளுக்கு பிரச்சனையாவே இருக்கு. அவ கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்தாதான் இன்ஜினியரிங்ல அவளால சேர முடியும்.
நல்லா படிச்சு கிராஜுவேட் ஆகி நல்ல வேலைக்கு போனா அது உங்க ஃபேமிலிக்கு தானங்க பெருமை, உங்களுக்கும் தானே அது பெருமை. எங்க குடும்பத்துக்கான பெருமையை நாங்க பாத்துக்கிறோம். இவளால எனக்கு எந்த பெருமையும் வேணாம், எருமையும் வேணாம். இந்த அட்வைஸ் எல்லாம் நீ ஏன் வச்சுக்க. முதல்ல என் மச்சினிச்சி அனுப்பி வை. இவளுக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கு. அக்கா, அவரை எப்படியாவது அனுப்பிடுங்கக்கா. என்ன அவர் கூட அனுப்பிடாதீங்கக்கா. நான் படிக்கணும்க்கா, ப்ளீஸ்க்கா. மூர்த்தி, ஒரு அக்கா புருஷனா மச்சினிச்சியோட நலன்ல வெல்விஷரா இருக்கணும். படிக்கணும்னு ஆசைப்படுற பொண்ண படிக்க வைங்க. இப்படி அவ படிப்பை கெடுக்கிறது உங்களுக்கு இதெல்லாம் தப்பா தெரியல? இவ படிக்க போயிட்டா யாரு சம்பாரிச்சு கொடுக்கறது? குடும்பத்தை யாரு பணம் கொடுக்கறது? என் பொண்டாட்டி ஒருத்தி சம்பளம் போதுமா? இல்லனா பணம் நீ தெரியா? நீங்க என்ன கேக்குறீங்களே, நீங்க என்ன பண்றீங்க? இவர் எந்த வேலையும் போறது இல்லக்கா. திவ்யா அக்காவோட அக்கா சம்பாதிச்சு கொடுக்குற காசுல நல்லா குடிச்சிட்டு கலாட்டா பண்ணுவாரு. இதான் ஒரு வேலை. ஒன்னு விட்டனது வா எல்லாம் வெத்தலை பாக்கு போட்டுக்கோ. கூட்டின வந்து விட்டல கம்முனுடா. நான் வேலைக்கு போவேன், போக மாட்டேன், அது என் இஷ்டம். அதை பத்தி நீ எல்லாம் பேசக்கூடாது. ஏன் பொண்டாட்டி சம்பாதிக்கிறா, நான் குடிக்கிறேன், உனக்கு என்ன? இங்க பாரு, நான் இது உங்ககிட்ட எல்லாம் பேசணும். எனக்கு இவ வேலைக்கு போகணும். சும்மா படிக்கிறேன், டியூஷன் போறேன்னு ஊரை சுத்தறலாம் எனக்கு பிடிக்காது. முதல்ல அனுப்பிச்சு வை. அனுப்ப முடியாது. அவளை படிக்க வைக்கிறதுக்கு நீங்க எதுவும் செலவு பண்ண வேண்டியதில்ல. அவ நல்லா படிக்கிற பொண்ணு. அவ காலேஜுக்கு போய் படிக்கிறதுக்கான ஹெல்ப் கூட நான் பண்றேன். அவ உங்களுக்கு என்னைக்குமே பாரமா இருக்க மாட்டா. நல்லபடியா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி காலேஜுக்கு அவ போற வரைக்கும் அவளை எந்த தொந்தரவும் பண்ணாம இருங்க ப்ளீஸ். அவ எதிர்காலத்தை நல்லபடியா அமைச்சு கொடுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம். திவ்யா போலாம் வா. முதல்ல அவளை அனுப்பி வை. அவ படிச்சு எப்பவோ சம்பாதிக்கிறதா நான் இப்பவே அவளுக்கு சம்பாதிக்க சொல்லி கொடுத்துருவேன். முடியாது. தயவு செஞ்சு இப்ப கிளம்புங்க. அவ டியூஷன்ல முடிச்சிட்டு தான் வருவா. நீங்க கிளம்புங்க. அது வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. ஏய் வாடி. அவ்வளவுதான் உங்களுக்கு. ஏய் அங்கங்க பணக்கார வீட்டு பசங்களுக்கு படிப்பே சரியா வராது. ஆனா வசதியே இல்லாத வீட்ல பிறந்திருந்தாலும் திவ்யா நல்லா படிக்கிற பொண்ணு. அவ மாணிக்கமா மின்ன வேண்டியவ. உங்க திமிர்னால கறிக்கட்டையா மாத்திராதீங்க. போங்க, போய் உங்க வேலைய பாருங்க. டியூஷன் முடிஞ்சதும் அவளே வருவா. ஓ வா வா. அவ உன் இடத்துக்கு வந்ததும் அவளை உன் கண்ட்ரோல்ல வச்சுக்க பாக்குறியா? ஏய் டியூஷன் முடிஞ்சு வீட்டுக்கு தானே வரணும். வா 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 அப்ப வச்சுக்கிறேன் வா. ஏய் எல்லாம் ஒன்னால பட்டாஸ் இப்பெல்லாம் ஏய் என்ன வெளியே துரத்துட்டல, பாத்துக்கிறேன் ஒன்ன. சாரிக்கா, என் மாமா இப்படித்தான். வேலைக்கே போகாம டெய்லியும் குடிச்சிட்டு வந்து இவர் பண்ற அடாவடியால தான் என் அக்காவுக்கே ரொம்ப கஷ்டம். அக்கா சம்பாரிச்சு கொடுக்கறது போதாதுன்னு இப்போ என்னையும் படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு போக சொல்லி ஒரு வாரமா டார்ச்சர் பண்றாருக்கா. தயவு செஞ்சு நான் காலேஜ் போறதுக்கு உதவி பண்ணுங்கக்கா, ப்ளீஸ்க்கா. ஏய் என்ன நீ ஒன்னும் கவலைப்படாத. ஓ மாமாவுக்கு என்ன பத்தி தெரியாது. என் புருஷன் மட்டும் இந்நேரம் இங்க இருந்திருந்தாருன்னு வெயி, இந்த ஆளு எலும்புல 2 காணாம போயிருக்கோம். இது பாரு, நீ தைரியமா இரு. உன் மேல் படிப்புக்கு நான் கேரண்டி. நீ போய் படி, சரியா? சரிக்கா. டே பட்டாசு, திவ்யா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டு மேல எப்பவுமே ஒரு கண்ணாரு. திவ்யாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே எனக்கு ஒரு கால் பண்ணி இல்ல என்கிட்ட வந்து சொல்லு, புரியுதா? சொல்லிட்டீங்களா? நான் பாத்துக்கிறேன்க்கா. அந்த ஆளுக்கு இப்படி யாராவது மந்திரிச்சு விடணும்க்கா, அப்பதான் அவர் சரிப்பட்டு வருவாரு. சரிக்கா, நான் கிளம்புறேன். சரிடா, பாத்து போய் பாத்து போ. பைக்கா. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.